ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் உண்ணியப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பர்ஃபெக்டாக உண்ணியப்பம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேங்க. இதில் பேக்கிங் சோடா, மைதா, கோதுமை மாவு எதுவுமே யூஸ் பண்ணாமல் நல்லா சூப்பர் சாஃப்டாக உண்ணியப்பம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. உண்ணியப்பம் செய்யறதுக்காக நான் ஒரு 2 கப் போல் பச்சரிசி ஆட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ரேஷனில் வாங்கின பச்சரிசி தாங்க. நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மாவு பச்சரிசின்னு சொல்லி கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 2 கப் போல் பச்சரிசி பவுலில் சேர்த்துட்டேன். இதை ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது ஒரு 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நம்மளோட அரிசி ஊறி வந்ததுன்னா சரியாக இருக்கும். இப்போ ஒரு 5 மணி நேரம் அரிசி நல்லா ஊற வச்சுட்டேங்க. அரிசி நல்லா ஊறி வர வர மாவு நல்லா சாஃப்டா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அரிசியில் இருக்கிற தண்ணியை நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாங்க. நான் சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் அரிசி போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் இருக்கிற தண்ணியும் இதுலேயே வடிஞ்சிட்டு இருக்கட்டும். அரிசியில் இருக்கிற தண்ணி வடிஞ்சு வரதுக்குள்ள நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக ஒரு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 கப் போலவே வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.25 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 கப் போல தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரிசி எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில் தான் வெல்லமும் அளந்துருக்கேங்க. இப்போ வெல்லத்தில் ஒரு 1/2 கப் போல தண்ணி சேர்த்து நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். நமக்கு வெல்லம் கரைஞ்சு வந்தாலே போதும், பாகுபதம்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. அதனால வெல்லத்தை நல்லா கரைச்சு மட்டும் எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, வெல்லம் நல்லா சுத்தமா கரைஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சு எடுத்த வெல்லத்தை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். வெல்லத்துல சின்ன சின்ன தூசு கல்லு இருக்குங்கிறனால நல்லா வடிகட்டியே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் கரைச்சதை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிச்சு எடுத்துக்கிறேங்க. வெள்ளைப்பாகு நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வர அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அரிசியோட ஆட் பண்ணணும். இப்போ அரிசியில இருக்கிற தண்ணியும் சுத்தமா வடிஞ்சிருச்சுங்க. இப்போ அரிசியை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். நான் 2 டைம் போல அரிசி மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சு எடுத்துக்க போறேன். இப்போ அரிசியை மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ அரிசியோடவே ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் வாசத்துக்காக. இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளை கரைசலையும் பாதி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வெள்ளை கரைசல் வந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்ப மிக்ஸி ஜாரை மூடி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். இப்ப பாருங்க, நல்லா நைஸா கிரீமியா நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அரைச்ச அரிசி மாவை இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற அரிசியையும் மொத்தமாவே நான் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன். இப்போ இதோட நம்ம வெள்ளை கரைசல் மீதி இருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை கரைசலை முழுசாவே சேர்த்துட்டேங்க. இப்ப இதோடவே 2 வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த பழமா ஒரு 2 வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வாழைப்பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். இப்ப பாருங்க, வாழைப்பழத்தையும் ஆட் பண்ணி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன். அவ்வளவுதான். இப்போ இந்த மாவையும் நம்ம அதே மாவுலயே சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட உண்ணியப்ப மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கரண்டி வச்சு நல்லா ஈவனா கலந்து விட்டுறலாம். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அவ்வளவுதான். நம்ம உண்ணியப்ப மாவை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருவோம். மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு 5 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருந்தேங்க. மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கும். இப்போ ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் விட்டனால நம்ம மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குங்க. இப்போ பாருங்க, நல்லா இட்லி மாவு மாதிரி நம்மளுக்கு நல்லா கெட்டியா இருக்கு. ரொம்ப திக்கா இருக்கிறனால நான் ஒரு 1/2 கப் போல தண்ணி சேர்த்து மாவு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்மளுக்கு தோசை மாவு மாதிரி இருந்தாதான் உண்ணியப்ப மாவு கரெக்டான பக்குவத்துல இருக்குங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு 4லேருந்து 5 மணி நேரம் ரெஸ்ட் விடுறதுக்கு டைம் இல்லைன்னா இன்ஸ்டண்டா உண்ணியப்பம் செய்யணும்னா நீங்க மாவோடவே ஒரு டீஸ்பூன் போல பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிட்டு அதோடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல மைதா மாவு சேர்த்து நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் பர்ஃபெக்டாகவும் கிடைக்குங்க. ஆனா இந்த மாதிரி மெத்தட் செய்யும் போது நம்மளுக்கு ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். இப்போ மாவு நல்லா தோசை மாவு மாதிரி கரைச்சி எடுத்துட்டேங்க. இதோடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல கருப்பு எள்ளு சேர்த்திருக்கேன். ட்ரெடிஷ்னல் உண்ணியப்பத்துல
தேங்காய் சில்லு வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி நெய்யில வறுத்துட்டு ஆட் பண்ணுவாங்க. நம்ம தேங்காய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால இந்த ரெசிபியில நான் தேங்காய் வந்து சேர்க்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க தேங்காய் கூட சின்ன சின்ன சில்லா கட் பண்ணி நெய்யில வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட உண்ணியப்பம் மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம உண்ணியப்பம் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த கன்சிஸ்டன்சில மாவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உண்ணியப்பம் ரெடி பண்றதுக்காக அடுப்புல பணியாரக்கல் வச்சிருக்கேங்க. பணியாரக்கல்லுல நம்ம நார்மலா பணியாரம் போடும்போது கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து தான் பணியாரம் வந்து போடுவோம். ஆனா உண்ணியப்பம் நல்லா வர்றதுக்காக ஃபுல்லாவே வந்து குழி ஃபுல்லா இருக்கிற மாதிரி எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ குழி ஃபுல்லாவே வந்து நல்லா வந்து எண்ணெய் வந்து ஃபுல்லா ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம உண்ணியப்பம் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் மாவா வந்து சேர்த்துக்கலாம். நல்லா அழகா ஒட்டாம நம்மளுக்கு உண்ணியப்பம் வந்து தன்னாலவே எலும்பி வரும். நம்ம அப்ப வந்து திருப்பி போட்டோம்னா சரியா இருக்கும். நல்லா 2 சைடும் கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மொத்த மாவுக்குமே இந்த அளவுக்கு எண்ணெய் தான் நான் வந்து சேர்த்திருக்கேன். அதனால எண்ணெய் வந்து ரொம்ப எல்லாம் குடிக்காது. நல்லா வேக வச்சு எடுக்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து நம்ம உண்ணியப்பம் ரெடி பண்ணிக்கிறோங்க. நீங்க உங்ககிட்ட பணியாரக்கல் இல்லைன்னா நம்ம வடச்சட்டிலேயே ஆயில் சூடுபடுத்திட்டு ஒவ்வொரு கரண்டி மாவா வந்து விட்டு உண்ணியப்பம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம ஷேப்புக்காக தான் பணியாரக்கல் வந்து யூஸ் பண்றோம். இப்போ நல்லா வந்து கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா அழகா கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நல்லா வேக வச்சு எடுத்துருவோம். அவ்வளவுதான், நல்லா சூப்பரா நம்மளோட உண்ணியப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வந்து கலர் வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு உண்ணியப்பத்தையும் வெளியே எடுத்துருவோம். அவ்வளவுதான், நல்லா சூப்பரா ரெடி ஆயிருக்குங்க. மீதி இருக்கிற மாவுலையும் உண்ணியப்பம் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. மொத்த மாவுக்குமே நம்ம முதல்ல ஊத்துன எண்ணெய் மட்டும்தான் யூஸ் ஆச்சுங்க. அதிகமா நான் எண்ணெய் வந்து சேர்க்கவே இல்லை. அதுவே சரியா இருந்தது. அதனால நீங்க ஒரு டைம் எண்ணெய் வந்து ஃபுல்லா சேர்த்துட்டீங்கனாலே கரெக்டா இருக்கும். இப்போ நல்லா உண்ணியப்பம் வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மெதுவா வந்து திருப்பி விட்டுறலாம். நல்லா சூப்பரா கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெளியே எடுத்துருவோங்க. அவ்வளவுதான், நம்ம 2வது போட்ட உண்ணியப்பமும் நல்லா சூப்பரா கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இதையும் வந்து வெளியே எடுத்துடலாம். இதே போல மீதி இருக்கிற மாவுலையும் நான் ஃபுல்லாவே வந்து உண்ணியப்பம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. நல்லா பார்க்கவே சூப்பரா இருக்கும். நல்லா சூப்பரா ட்ரெடிஷ்னல் டைப்ல உண்ணியப்பம் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. கண்டிப்பா இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ரொம்ப நாளைக்கு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.